ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் படக்கூடிய அவதி, உலக நாடுகளுடைய எக்கானமி பாதிப்பு, இது எல்லாத்தையுமே இந்த SCO மீட்டிங்ல நம்ம பேசியிருக்கோம். ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் நான் உன்னை அடிப்பேன், மிதிப்பேன், சாகடிப்பேன், நீ நான் பண்றதுதான் சரி, நீ நான் சொல்றதுதான் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எதிராக என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பித்தோம். அந்த தேடுதலுடைய ஒரு பகுதி தான் SCO மீட்டிங் முடிஞ்சிருச்சு. 2026 பிரிக்ஸினுடைய மீட்டிங் நடக்க போகுது, அதுவும் இந்தியாவில் வச்சு நடக்க போகுது. எல்லாரும் வாங்க இந்தியாவுக்கு, பெரிய அளவுல நாம ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த நூற்றாண்டு ஆசியாவினுடைய நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து புதிய ஒரு உலகை, குறிப்பா மேற்குலகத்தினுடைய டாமினன்ஸை இந்த இடத்துல இருந்து தவிடுபடி ஆக்குவோம் அப்படிங்கிற உறுதியை எடுத்திருக்கிறார்கள். ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்றாங்க ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது பேசப்பட்டது. சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேடு டெபிசிட், அதிக பொருட்களை சீனா இங்க இறக்குமதி பண்றாங்க, கொஞ்சோண்டு பொருட்களை சீனா இங்கிருந்து ஏற்றுமதி பண்றாங்க. இதை ஓவர் கம் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தியான டிஸ்கஷன் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இதுதான் ரொம்ப டீசெண்டான ஒரு மீட்டிங். மூன்றாவது ஒரு நாடு நம்ம இரண்டு பேரையும் பார்ப்பது எதிரியாக இருக்கலாம். அமெரிக்கா நம்மளை பார்க்கும்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து விடக்கூடாது. அதே லென்ஸை நம்ம கண்ணிலையும் போட்டாங்கன்னா சீனா கூட நம்ம ஒன்றிணைய கூடாது. ஆனா இந்த லென்ஸை கலட்டி வச்சுட்டு ஆசிய நாடுகள் நாம, ஒன்றாக வளர பிறந்த நாடுகள் நாம அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும் என்கிற கருத்தை எல்லா நாடுகளும், அந்த நாடுகள் எல்லாமே அறிவுறுத்தும் போது கண்டிப்பா மாற்றம் வராமல் இருக்குமா?